ஆஸ்பெக்ட்ஸை எடுத்துட்டு அந்த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் பிச் பண்ணி ஒரு பிக்சர் ரெடி பண்ணி தரேன். அதுக்கு பிறகு நம்ம ஃபில்அப் பண்ணுறதுல இருக்கிற சந்தேகங்களை மெம்பர்ஸ்லேருந்து கேட்போம். ஆல்ரெடி கொரீஸ் வந்திருக்கு, அந்த கொரீஸை கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கொரீஸுக்கான ஆன்சர்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டிய கொரீஸ் பேசும்போது இருக்கிறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நம்ம எடுத்துட்டு ஒரு 1-to-1 மீட்டிங்காக இதை கொண்டு போவோம். இன்ஸ்ட் ஆஃப் ஒரு மோனோலாகா இல்லாமல் ஒரு டைலாக் மாதிரி இதை வச்சுட்டு போவோம். ஸோ தட் சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ண நமக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வில் டிஃபைன் அவர் மீட்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவரால் வியூ, த ரீசெண்ட் சேஞ்சஸ் என்னென்ன வந்தது, அது எப்படி காம்படிஷன் ஆஃப் இன்கம்ல ஒரு பேரிங்கை கொடுக்குதுங்கிறத ஒரு ஓவரால் வியூ கொடுத்துட்றேன். அப்புறம் கொரீஸ் ரைஸ் பண்ணிருக்கிறதுக்கு என்னுடைய வியூ என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு வில் டெவலப் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி கொரி சப்சிக்வெண்ட்லி. இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுல சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நார்மலாக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறவருக்குடைய கம்ப்யூட்டேஷனுங்கிறது சாப்டர் 4ல் பார்க்குறோம். 4A சேலரி, 4C ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 4D பிஸ்னஸ், 4E சாப்டர் 4E கேபிட்டல் கெயின்ஸ், சாப்டர் 4F அதர் சோர்சஸ்லாம் பார்க்குறோம். பட் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய கம்ப்யூட்டேஷன் வந்து சாப்டர் 3ல் இருக்கு. சாப்டர் 3ல் செக்ஷன் 10, 10A, 10AA, 10B, இப்போ 10W தவிர பாக்கி ஒன்றும் அதில் இல்லை. 11, 12, 13, 13A, 13B இதெல்லாம் சாப்டர் 3ல் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு காம்பயூட்டேஷன் மெக்கானிசம்னு பார்த்தா இந்த சாப்டர் 3க்கு நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், கேபிட்டல் கெயின் இன்கம், அதர் சோர்சஸ் இன்கம் இதெல்லாம் அதுக்கு அப்ளை ஆகாது. எதுக்காக நம்ம இந்த டிஸ்கஷனை சொல்றோம்னா, சில சமயங்களில் இந்த இன்கம் அதர் சோர்சஸ்ல ஃபில்அப் பண்ணக்கூடிய சில பழைய காலத்து ரிட்டர்ன் ஹேபிட், ரிட்டர்ன்ல பழைய காலத்தில் அதர் சோர்ஸ்ல ஃபில்அப் பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி அதர் சோர்ஸ்ல ஏதாவது போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரிட்டர்ன் ப்ராசஸ் ஆகும்போது நம்ம அதர் சோர்ஸ்ல போட்டுட்டு 11 டீட்டெயிலாம் கொடுத்தா கூட அந்த அதர் சோர்ஸ்ல போட்டுக்கிறதுனால அதை டாக்ஸபிள் இன்கமா ட்ரீட் பண்ணிடுது. அதனால நம்ம வந்து சாப்டர் 3ல தான் இன்கம் கம்ப்யூட் பண்றோம், நாட் என்டர் சாப்டர் 4. ஸோ அஃப்கோர்ஸ் ஐடிஆர் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 பிரேக்கப்லாம் இருக்கும். கேபிட்டல் கெயின் இருக்கும், பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் டீட்டெயில் இருக்கும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். பட் வேர் தெர் இஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன், அந்த வருஷம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் 11, 12 குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அதுக்குள்ள போகணுமே தவிர, அதர்வைஸ் சாப்டர் 3ல தான் நம்ம இன்கம் குவான்டிஃபை பண்றோம். அதனால ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் விட்டுருக்காங்க, அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து வாடகை வருதுன்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் போட்டு 30% கிளைம் பண்ண போகக்கூடாது. அந்த ட்ரஸ்ட் அந்த வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுருக்காங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னா அது கேபிட்டல் கெயின் போட்டு இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்கம் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு பர்மிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, அதுலேருந்து டிவிடெண்ட் வருது, அந்த மாதிரி சினாரியோ ஹவுஸ் அதர் சோர்ஸஸை சூஸ் பண்ணி போட்டுறக்கூடாது. நம்ம சாப்டர் 3ல இன்கம் கம்ப்யூட் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்போசிஷனை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம இன்கம் காம்பூட்டேஷன் எக்ஸசைஸ்க்குள்ள போகணும். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட். சார் சாப்டர் 3ல சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 11ல என்ன சொல்றாங்க, செக்ஷன் 60 to 63 ஒரு எக்ஸெப்ஷனல் போர்ஷன், அதை விட்டுடுவோம். சப்ஜெக்ட் டு செக்ஷன் 60 to 63, the income from property held and trusted shall not be included in the total income of the person in receipt of the income from such property held and trust. இப்போ ஒருத்தருடைய இன்கம் காம்பூட்டேஷனுக்குள்ள ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அண்ட் ட்ரஸ்ட் அதனுடைய இன்கம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அண்ட் ட்ரஸ்ட்ல இருந்து இன்கம் வாங்கினேன், அதை என்னுடைய டாக்ஸபிள் இன்கம்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டோம். எனக்குன்னு ஒரு பேன் இருக்கு, அதனால என்னுடைய இன்கம்குள்ள இன்க்ளூட் ட்ரஸ்ட்டுக்கு வச்சிருக்கிற அதுல income shall not be in the total provided it satisfies certain conditions. Income applied for charitable or religious purposes. இன்கம் charitable or religious purpose-க்கு அப்ளை பண்ணா அந்த இன்கம் will not be included in total income. இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இதுல இன்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது ஒரு $1 million கொஸ்டின். ஒவ்வொரு சமயத்திலையும் டிரான்சாக்ஷனுடைய இவால்வ்மெண்ட் ஆக 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 நம்ம அந்த இடத்துல இன்கம்ங்கிறத என்ன மீன் பண்றோங்கிறது கேஸ் டு கேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டுக்கு பல பேர்கிட்ட இருந்து பிலாந்திரபிக் பீப்புள் இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை டொனேஷன் மூலமாக வாங்கின பணத்தை அன்னதானம் பண்றது, இல்ல ஒரு குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, ஒரு மெடிக்கல் ஹெல்ப் பண்றது, செலவு பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஏத்துக்கிறது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இன்கம்ங்கிறது என்னவா இருக்க முடியும்? இன்கம் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் டொனேஷன் வாங்குறாங்களோ அதெல்லாம் இன்கம். அப்புறம் அந்த டொனேஷனை கொஞ்ச நாள் பேங்க்ல போட்டு வச்சிருக்கும் போது கிடைக்கிற எஸ்பி இன்ட்ரெஸ்ட்டும் இன்கம். அதை கொஞ்ச நாள் தேவைப்படாதுன்னு நினைச்சு எஃப்டியில் போட்டு வச்சிருந்தா எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டும் இன்கம். இந்த இடத்துல இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் கிராஸ் ரெசிப்ட் வில் டேக் த கேரக்டர் ஆஃப் இன்கம்.
ஸோ இப்போ இந்த சினாரியோவில் எதுக்கு இந்த கான்ட்ரவர்சி வருது, இன்கம்ங்கிறது என்ன மீன் பண்றோங்கிறதுக்கு, அந்த செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏலே 2 லிம்ப் இருக்கு. ஒரு லிம்ப்ல இன்கம் அப்ளைட் ஃபார் சேரிட்டபிள் ஆர் ரிலிஜியஸ் பர்பசஸ் இன் இந்தியா, அது வரைக்கும் ஓகே, அந்த இடத்துல பிரச்சனை தொந்தரவு வராது. அடுத்த ஒரு லிம்ப் accumulated or set apart not exceeding 15% of such income shall be allowed as deduction. அப்போ accumulated or set apart not exceeding 15% of such income, அந்த 15% எதுல கால்குலேட் பண்றோம், இன்கம்ல கால்குலேட் பண்ணணும். இப்போ இன்கம், இப்போ இந்த சினாரியோல டொனேஷன் வாங்குறோம், 15% ஆஃப் தி டொனேஷன் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் 15 இன்கம் அப்படிங்கிறது கிராஸ் ரெசிட்டே தான் இருக்கும். அப்போ கிராஸ் ரெசிட்டை ஏர்ன் பண்றதுக்குன்னு டைரக்டா ஒரு எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் வர்றது இன்கம். அந்த மாதிரி டைரக்டா எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லாத போது கிராஸ் ரெசிட்டும் இன்கமும் ஒண்ணுதான். இப்போ இந்த சினாரியோல டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க எல்லா ஸ்காலர்ஷிப் கொடுத்த பிறகு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ண பிறகு, அன்னதானம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல நெட்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு இன்கம், அதுக்கு தான் 15% தருவேன்னு சொன்ன போது சுப்ரீம் கோர்ட் அது கிடையாது, இந்த கேஸ்ல எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் ஏர்னிங் இன்கம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அப்ளிகேஷன் தான். அதனால கிராஸ் ரெசிட்டே இன்கம்னு சொல்லிடலாம். ப்ரோக்ராம் ஃபார் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் 248 ITR பேஜ் நம்பர் 1 சுப்ரீம் கோர்ட்ல அந்த சமயத்தில் 25% இருந்தது. 25% ஒர்க் அவுட் பேஸ்ட் ஆன் தி டொனேஷன் ரிசீவ் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ நார்மலா இந்த ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல ஒரு இன்சிடென்டல் பிஸ்னஸ் இருக்கு. ஒரு காலேஜ் நடத்துறாங்க, அந்த காலேஜ் நடத்தும் போது அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்கிறாங்க. அந்த காலேஜுக்கு ஹாஸ்டல் கூடவே ஒரு கேன்டீன் நடத்துறாங்க, கூடவே ஒரு பஸ், ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சினாரியோல அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிலேருந்து வரக்கூடிய கிராஸ் ரெசிட்ஸ், அப்புறம் அந்த கிராஸ் ரெசிட்டை ஏர்ன் பண்றதுக்கு செய்ய செலவுகள், இது எல்லாத்தையும் தனியா ஒரு புக்ஸ் மெயின்டைன் பண்ணி தனியா ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு பார்க்கும்போது அந்த அமௌண்ட்ல வர்ற இன்கம்ல ஹாஸ்டல் நடத்துறதுக்கு இருக்கிற கிராஸ் ரெசிட் மைனஸ் அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர், கேன்டீன், ஸ்டோர்ஸ், இது எல்லாத்தையும், ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறவங்களுக்கு பார்மசி, அவங்களுக்கு கேன்டீன், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த சினாரியோவில் இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறவங்களுடைய கேன்டீனுடைய கிராஸ் ரெசிட்டோ ஆர பார்மசியினுடைய மெடிக்கல் ஷாப்புடைய கிராஸ் ரெசிட் சேல்ஸோ நம்ம கிராஸ் இன்கம்னு எடுத்து அதுல 15% ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த இன்சிடென்டல் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே தனியா புக் மெயின்டைன் பண்ணி அந்த மெயின்டைன் பண்ற புக்ல என்ன நெட் இன்கம் வருதோ அந்த இன்கம் தான் 15%க்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல கிராஸ் ரெசிட் அதுவே இன்கமா மாறுது. பட் வேறெவர் தேர் ஆர் இன்சிடென்டல் பிஸ்னஸஸ், இன்சிடென்டல் பிஸ்னஸ்க்கு புக் மெயின்டைன் பண்ணணும், அந்த புக்ல வரக்கூடிய நெட் இன்கம் என்னவோ அந்த இன்கமை சேரிட்டபிள் பர்பஸ்க்கு செலவழிச்சோமா அப்படின்னு பார்க்கிறோம். அதுல 85% செலவழிச்சிருக்கோமா, இல்லைன்னா 15% அட்லீஸ்ட் அக்யூமுலேட் பண்ணலாம். இப்போ இது வந்து இன்சிடென்டல் பிசினஸ். இன்னொன்று ஆஸ்பெக்ட், இன்சிடென்டல் பிசினஸ் கிடையாது, வேற யாரோ பிசினஸ் நடத்துறவங்க இந்த சேரிட்டி நல்லா பண்றாங்கன்னா அந்த சேரிட்டியில கொண்டு வந்து பிசினஸ் கொடுத்துட்றாங்க. அந்த பிசினஸ் அதர் தேன் இன்சிடென்டல் பட் யூஸ்ட் ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ். இன்சிடென்டல் கிடையாது, பட் த மணி இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபீடிங் சேரிட்டி. அந்த சினாரியோவை செக்ஷன் 11 சப்செக்ஷன் 4ல பார்க்குறோம். 11 சப்செக்ஷன் 4A இன்சிடென்டல் பிசினஸ், 11 சப்செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் நாட் இன்சிடென்டல் பிசினஸ் பட் த மணி இஸ் யூஸ்ட் ஃபார் சேரிட்டி. அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து சேரிட்டி பண்றோம், அதுக்கும் செப்பரேட் புக் மெயின்டைன் பண்றோம். அதுலயும் பிசினஸ் கிராஸ் அசெட் வில் நாட் குவாலிஃபை, இட் இஸ் ஒன்லி த நெட் இன்கம் ஃப்ரம் தட் பிசினஸ் விச் should qualify for application as well as 15%. இப்போ இது வந்து இன்சிடென்டல் பிசினஸ் அண்ட் unrelated to object businesses, அப்புறம் பிசினஸே கிடையாது வெறும் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி. இந்த 3 சினாரியோ பார்த்தோம். நார்மலா நம்மளுடைய கேஸ்ல பார்க்குற இன்னொரு டைப் ஆஃப் கேசஸ் பிசினஸ் இட் செல்ஃப் சேரிட்டி. ஸ்கூலை ஒரு கார்பரேட் ஃபார்ம்ல போட்டு பண்ணாங்கன்னா அதுவே பிசினஸ் தான். ஹாஸ்பிட்டல், காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், பிசினஸ் இட் செல்ஃப் சேரிட்டி. பிசினஸ் தான் செய்யறோம், அந்த பிசினஸ் செய்வதன் மூலமாக நம்ம சேரிட்டி அச்சீவ் பண்றோம்னு சொல்றோம். இப்போ இந்த சினாரியோல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ கிராஸ் ரெசிட், நர்சஸ் சம்பளம் கொடுக்குறோம், டாக்டர் சம்பளம் கொடுக்குறோம், வேரியஸ் எக்ஸ்பென்சஸ் பண்றோம், இதுல நெட் எடுக்கணுமா கிராஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி. இப்போ இந்த சினாரியோல பிசினஸ் நடத்துவதன் மூலமாவே நம்ம சேரிட்டி பண்றதுனால இங்க கிராஸ் அமௌண்ட்டை ரசீட்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அண்ட் ட்ரஸ்ட் எடுத்துக்கணும். இன்சிடென்டல் பிசினஸ் ஆர் அன்ரிலேட்டட் பிசினஸா இருந்தா நெட் இன்கம் தான் எடுத்துக்கணும். ஆக்டிவிட்டியே பிசினஸாக இருக்கக்கூடிய சினாரியோல
கிராஸ் ரெசிட்ஸ் ஃப்ரம் தட் ஆக்டிவிட்டி இஸ் தி இன்கம் ஃப்ரம் சேரிட்டி. அதுல நம்ம செய்யக்கூடிய எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் அப்ளிகேஷன் ஃபார் சேரிட்டின்னு ட்ரீட் பண்ணலாம். ஸோ effectively 3 types of business one can encounter. ஒன்று இன்சிடென்டல் பிஸ்னஸ் 11.4a, இன்னொன்று 11.4 unrelated business, third business by itself we are doing charity. அப்புறம் பிஸ்னஸே இல்லாமல் சேரிட்டி மட்டும் பண்ணுறது. பிஸ்னஸே இல்லாமல் சேரிட்டி மட்டும் பண்ணக்கூடிய கேட்டகரியிலையும் பிஸ்னஸே சேரிட்டியாக இருக்கக்கூடிய கேட்டகரியிலையும் கிராஸ் ரசீட்டு இன்கம் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள ஃபிட் ஆகும். இந்த சினரில் அந்த அமௌண்ட்டில் என்னெல்லாம் அதுக்காக செலவழிக்கிறோமோ அதெல்லாம் குவாலிஃபை ஆகும் அப்ளிகேஷனில். அதில் 15% போட்டால் போதும். பட் இன்சிடென்டல் பிஸ்னஸ் அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் இருக்கும்போது அதனுடைய கிராஸ் ரெசிட் வில் நாட் குவாலிஃபை ஆஸ் இன்கம் ஃபார் டிட்டர்மைனிங் 15%. அதனுடைய நெட் இன்கம் மட்டும்தான் 15%க்கு நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு ஃபண்டமெண்டல். நிறைய இதுக்கு அஃப்கோர்ஸ் வைடு டிஃபரன்ஷியல் ஒப்பீனியன்ஸ் எமர்ஜ் ஆகும், கேஸ் லாஸ் எமர்ஜ் ஆகும். பட் த வே த ஃபார்ம் இஸ் நவ் ப்ரிஸ்கிரைப்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரின்சிபலை ஃபிட் பண்ணோம்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல பெரிய சேலஞ்சஸ் வரக்கூடிய டிஃபிகல்ட்டி இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ business itself charity, business incidental for charity, business unrelated for charity but feeding charity. இந்த 3 சினாரியோல பிசினஸ் நம்ம ஒத்துக்கக்கூடிய சினாரியோ வரும்போது இந்த பிசினஸ்க்கு 44AB வருமா? இப்போ காலேஜ் இருக்கு, காலேஜுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்கு, ஹாஸ்டலுடைய கிராஸ் ரெசிப்ட்ஸ் above 1 crore இருக்கு. அவங்க 5%க்கு மேல கேஷ் டீலிங் பண்ணிட்டாங்க. இந்த சினாரியோல அந்த 1 crore மேல இருக்கிற ஹாஸ்டல் ரெசிப்ட்ஸுக்கு நம்ம டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணுமா? பாயிண்ட் 1. ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு, ஆர் கேன்டீன் இருக்கு, ஸ்டோர்ஸ் இருக்கு. கேன்டீன், ஸ்டோர்ஸ், ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 1 கோடிக்கு மேலே கிராஸ் ரெசிப்ட் வருது. 5%க்கு மேலே கேஷ் டீலிங் இருக்கு. ஆர் 10 கோடிக்கு மேலே கிராஸ் ரெசிப்ட் இருக்கு இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கேஷ் டீலிங். இந்த சினாரியோல அதுக்கு ஆடிட் தேவையா? அஃப்கோர்ஸ் வி ஹவ் மேக்னம் ட்ரஸ்ட் ஜட்மெண்ட் ஆஃப் தி பாம்பே ஹைகோர்ட் டு சே நம்ம இன்கமே சாப்டர் 3ல கம்ப்யூட் பண்றோம், சாப்டர் 4க்கு போறதே கிடையாது, அதனால ஆடிட் ரிப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரூலிங் இருக்கு. பட் இப்போ நீங்கள் ஃபார்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சிடென்டல் பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னாலோ அப்போவே P&L பேலன்ஸ் ஷீட் ஃபார்ம் நம்பர் 44AB ரிப்போர்ட் அப்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபார்ம் சொல்லுது. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெனியூவலுக்கு போகும். ரெனியூவலில் இந்த ஒரு பாயிண்ட் வரும். அதனால அட்லீஸ்ட் ஃப்ரம் த கரண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் இன்சிடென்டல் பிஸ்னஸ் அன்ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு gross receipts, turnover, etc. crosses the threshold liable for 44AB, it is ideal to conduct 44AB audit for that particular business. Incidental businessக்கும் unrelated business மட்டும். இப்போ காலேஜே இருக்கு, ஆர் ஸ்கூல் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுவும் பிஸ்னஸ் தான். பட் பை டூயிங் தட் பிஸ்னஸ் வி ஆர் டூயிங் சேரிட்டி. அது 44ABல வராது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம 10B கொடுத்துட்றோம். எப்போ 44AB வரும்? அதர் incidental businesses and other businesses other than incidental used for charitable purpose, money of which is used, profit of which is used for charitable purpose. அதுக்கு மட்டும் ஆடிட் தேவைப்படும். அதுக்கு செப்பரேட் புக்கு மெயின்டைன் பண்ணணும். அந்த செப்பரேட் புக்கில் வர்ற ரிசல்ட்ஸ் நம்ம ஆடிட்டில் சொல்கிறோம். அண்ட் ஃபார்ம் நம்பர் 10B ஆர் 10BBல ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் கோடு கொடுக்குறோம். இதுதான் கோட், டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த கோட், ஹாஸ்டலுக்கு இந்த கோட், ஸ்டோர்ஸ் இந்த கோட், கேன்டீன் இந்த கோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்ன ப்ராஃபிட் இருக்கு, என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குன்னு நம்ம ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்றோம். ஸோ அத்தனை பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு புக் மெயின்டைன் பண்ணுறோம் சொல்ல, ஒரு P&L பேலன்ஸ் ஷீட் சைன் பண்ணலாம். பட் அத்தனைக்கு சேர்ந்து ஒரு புக் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ப்ராஃபிட் ஹேஸ் டு பி அசர்டைன்ட் இண்டிபெண்டன்ட்லி ஃபார் ஈச் பிஸ்னஸ். பிஸ்னஸ் நம்ம கோடு போட்டு இந்த கோடுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு இன்னும் நம்ம ஆஸ் அன் ஆடிட்டர் வி ஹவ் டு சர்டிஃபை. அதனால அதுக்கு கோட் செப்பரேட் பிஸ்னஸ் மெயின்டைன் புக் இருக்கணும். அந்த ப்ராஃபிட்டை இன்கார்பரேட் பண்ணணும் நம்மளுடைய ஆடிட் ரிப்போர்ட்ல. இப்போ பிஸ்னஸ் இட் செல்ஃப் சேரிட்டி, காலேஜ், ஸ்கூல், மெயின் காலேஜ் ஆர் மெயின் ஹாஸ்பிட்டல், அதுக்கு வந்து 10B ஆர் 10BB அப்ளை ஆகிறதுனால அதுக்கு செப்பரேட்டா 44AB வராது. சரி, இப்போ இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் ஃபார்ம் 10B ஆர் 10BB. நம்ம ஆடிட் 10B ஆர் 10BBல கொடுக்க போறோம். பிளஸ் இன்சிடென்டல் பிஸ்னஸ்ல டர்ன் ஓவர் எக்ஸீடிங் 1 crore, கேஷ் டீலிங் எக்ஸீடிங் 5% இருந்தால் 44AB கொடுக்கணும். 44AB கொடுக்கறதுக்கு டைம் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் 30th. அப்போ அவங்களுக்கு 10BB 10Bக்கு மட்டும்தான் இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 44ABக்கான எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால அந்த சினாரியோல 44ABயை பொறுத்த வரைக்கும் தேர் மேபி a scenario of a belated filing of 44AB report. அதை இன்னொரு வகையில் எடுத்தா டியூ டேட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. டியூ டேட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் 44AB ரிப்போர்ட் கொடுத்தா போதும் தான் ஆக்ட்ல சொல்லுது. ஸ்பெசிஃபைட் டேட் இவங்களுக்கு டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அதுவும் 1 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தா போதும்னு ஒரு வியூ எடுக்கலாம்.
And of course, when accounts are 10BB extension கொடுத்ததுக்கப்புறம் 44AB டிலே ஆச்சுன்னு சொல்லி எடுத்தா கூட நம்ம கொடுக்க முடியாத கேஸுக்கு இப்படி ஒரு பெனால்ட்டி போடுறேன்னு சொன்னால் 119(2)B ஒரு பெட்டிஷன் கொடுத்து காண்டனேஷன் வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஸ்பெக்ட் ஃபார் ஃபில்லிங் அப் தி காலி ஆர் 10BB. அண்ட் ரிலேட்டட் கான்ட்ரவர்சிஸ் ஆன் இன்கம் அந்த இன்கம் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட், இப்போ இன்கம் இருக்கு, இன்கம்மை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம், எந்த கான்டெக்ட்ல அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் வெர்சஸ் டெஃபினிஷன் ஆஃப் சேரிட்டபிள் பர்பஸ் இது என்னன்னு பார்க்குறோம். டெஃபினிஷன் ஆஃப் சேரிட்டபிள் பர்பஸ், நம்ம சேரிட்டபிள் பர்பஸ் நம்ம பார்க்குற அக்கௌண்ட்ஸ்களை மூணா பிரிக்கலாம். an institution or an entity established exclusively for charitable activity, or an entity established exclusively for religious activities, an entity established for both charitable and religious activity. 2:15 ஓட நம்ம ரிலேட் பண்ண போறோம். 2:15 talks about definition of charitable purpose, which is an inclusive definition. Charitable purpose includes relief of poor, medical relief, education, முதல்ல இவ்வளவு தான் இருந்தது. எனி அதர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் யூட்டிலிட்டி, அப்புறம் யோகா, அதுக்கப்புறமா வந்து இந்த அஃபாரஸ்டேஷன், அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் இன்டரெஸ்ட், அப்புறம் இப்போ ஜிபியு 8வது ஐட்டமா இருக்கு. முதல் 7 ஐட்டம் போக 8வது ஐட்டமா இருக்கு. இப்போ இது 8மே சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி தான். ரிலீஃப் ஆஃப் புவர், மெடிக்கல் ரிலீஃப், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எனி அதர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக் யூட்டிலிட்டி, ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், ப்ரிசர்வேஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் இன்டரெஸ்ட், யோகா, எல்லாமே சேரிட்டபிள் தான். அதனால இதுக்கு எதுக்கு செலவழிச்சாலும் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் ட்ரஸ்டினுடைய ஆத்தர் அவருடைய ட்ரஸ்ட் டீட்ல என்ன பர்பஸுக்கு இந்த பணத்தை உபயோகப்படுத்தணும்னு ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்காரோ அதை பார்க்கணும். அப்போ ட்ரஸ்டுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை எடுத்துட்டோம்னா, ட்ரஸ்டுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எடுத்துட்டோம்னா அதனுடைய இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸையும் பார்த்து அதை நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸோட லிங்க் பண்ணணும். இந்த 8மே வந்து சேரிட்டபிள் பர்பஸில் இருக்கலாம். நம்மளுடைய இந்த பர்டிகுலர் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுடைய ஆப்ஜெக்ட் கிளாஸில் மெடிக்கல் ரிலீஃபும் ரிலீஃப் ஆஃப் போர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் குழந்தை கொடுத்தாங்கன்னா குவாலிஃபை ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னுடைய டெபிட் சைடை எடுத்து ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸோட இந்த எக்ஸ்பென்சஸ் என்ன வகையில் ரெலவெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஆத்தர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஆத்தர் ஆர் செட்டிலர் ஆஃப் த ட்ரஸ்ட் என்ன பர்பஸுக்கு செலவழிக்கணும்னு சொல்லியிருக்காரோ அந்த பர்பஸுக்கு தான் த ட்ரஸ்டீஸ் அதை செலவழிக்கணும். அதை விட்டு செலவழிச்சாங்கன்னா அந்த செலவழிக்கிற தொகை இட் வில் நாட் குவாலிஃபை ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். அது எங்கே சொல்லணும், ஃபார்ம் நம்பர் 10B 10BB ஒரு பர்டிகுலர் கிளாஸில் சொல்கிறோம், அமௌண்ட் அப்ளைட் ஃபார் பர்பஸ் அதர் தேன் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். ஆஸ் அன் ஆடிட்டர் வி ஹவ் டு மென்ஷன் இட். இப்போ பர்பஸ் அதர் தேன் த பர்பஸ் ஃபார் விச் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ் இஸ் தேர். அதை விட்டு வெளியில் செலவழிச்சா என்னதான் அது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டியாகவே இருந்தாலும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு இட் இஸ் எகெயின்ஸ்ட் தட் ஆப்ஜெக்ட். அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் குவாலிஃபை ஆகாது. அதை நம்ம ஆஸ் அன் ஆடிட்டர் சொல்லணும். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெபிட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டும் பர்பஸ் பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வில் குவாலிஃபை. ஒரு ஸ்டாஃபுக்கு சம்பளம் தரோம், ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கிறோம், அது இதெல்லாம் குவாலிஃபை ஆகும். அப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் சேரிட்டின்னு எடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் கிளாஸோட லிங்க் ஆகும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆகாது. ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஒவ்வொரு ட்ரஸ்டும் அவங்களுடைய ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இதுக்கு ஆப்ஜெக்ட் பார்த்து அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸோட லிங்க் பண்ணி ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் குவாலிஃபை ஆகும். அப்படி ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு வெளியில செலவழிச்சிருந்தா அஸ் அன் ஆடிட்டர் நம்ம அந்த அமௌண்ட்டை சொல்லணும். இந்த அமௌண்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு அதிகமாக வெளியில செலவழிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு இட் வில் நாட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை விட அதிகமாக செலவழிக்கிற தொகை 15% இருந்துச்சுன்னா ஓகேவா அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அடுத்தது இந்த பிரின்சிபல் எல்லா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் அப்ளை ஆகும். ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நான் 15% ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு வெளியில செலவழிச்சிடலாமா? அப்போ அட்லீஸ்ட் 15% தான் எனக்கு அன்கண்டிஷனலி அலோவபிளா இருக்கு. ஸோ அது மாதிரியும் அதுக்குள்ள எனக்கு டேக்ஸ் வராதுன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ முதல்ல வந்து பேசிக் செக்ஷனுக்குள்ள போகலாம். நம்ம அதில் என்ன சொல்றோம், இன்கம் ஷல் நாட் பி இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம் டு த எக்ஸ்டென்ட் டு விச் இஸ் அப்ளைட் ஃபார் சேரிட்டபிள் ஆர் ரிலீஜியஸ் பர்பஸஸ் and to the extent accumulated or set apart
நாட் எக்ஸீடிங் 15%. இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அக்யூமுலேட்டட் ஆர் செட் அபார்ட்னா பணம் இருக்கணும். அக்யூமுலேட்டட் ஆர் செட் அபார்ட் சொல்லி வேற செலவு செஞ்சுட்டோம்னு சொன்னா இட் இஸ் நாட் அக்யூமுலேட்டட் ஆர் செட் அபார்ட். 15% நான் அக்யூமுலேட் பண்றேன், ஆர் 13% இந்த வருஷம் 87% நான் செலவழிச்சிட்டேன், 13% நான் அக்யூமுலேட் பண்றேன். அந்த 13% எனக்கு பணம் பேங்க்ல இன்கிரிமெண்டலா இருக்கணும். இருந்தா ஓகே. நான் 15% நான் அக்யூமுலேட் பண்றேன், ஆனா அதுல 10% தான் பணம் இருக்கு, 5% வேற செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால 15% அக்யூமுலேட் பண்ண முடியாது. Accumulation is the balancing figure. Accumulation is not a standard deduction. Usually இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எமர்ஜ் ஆகும். 15% எடுத்த உடனே கழிச்சிடலாம், பிகாஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். மிச்சம் இருக்கிறதுல எவ்வளவு சேர்த்துக்கோன்னு பார்ப்போம். ஆனா ஆக்சுவலா ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணணும். எவ்வளவு உண்மையிலே அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்து இன்கம்ல, அப்ளிகேஷன்ல இருந்து எவ்வளவு கரண்ட் இயர் இன்கம் வந்து செலவழிச்சிருக்கோம், எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் இன்கம் வந்து செலவழிச்சிருக்கோம். அது போக ப்ரீவியஸ் இன்கம் செலவழிச்சதை விட்டுட்டா அப்போ கரண்ட் இயர்ல இவ்வளவுதான் செலவழிச்சிருக்கோம். இதுவும் கரண்ட் இயருடைய இன்கமையும் பார்த்தா எத்தனை பர்சன்டேஜ். அப்போ அதுல பேலன்ஸ் இருக்கிறது 15% மேல இருந்தா கரண்ட் இயர்ல திரும்ப அக்யூமுலேட் பண்றமான எக்ஸாமின் பண்ணணும். அப்போ 15% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடையாது. சப்போஸ் கரண்ட் இயர்ல ப்ரீவியஸ் இயர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ட்ரஸ்ட், கரண்ட் இயர்ல 90% செலவழிச்சிட்டோம். கரண்ட் இயர்ல 90% செலவழிச்சிட்டா 10% தான் அக்யூமுலேட் பண்ண முடியும். அப்போ 15% அக்யூமுலேட் பண்றேன், அந்த 5% அளவுக்கு எனக்கு ஸ்லாட் இருக்கு, அந்த 5%க்கு நான் அதர் தேன் ஆப்ஜெக்ட்டுக்கு செலவழிச்சது, அதை நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு என்ன ஆகும், இட் ஷல் நாட் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் டோட்டல் இன்கம். இன் அதர் வேர்ட்ஸ், if it is not excluded from total income, it gets included in the total income. If it is not excluded from total income, and the charitable trust or religious trust ke 11 la exclusion கிடையாது, so it becomes includable in total income. இப்போ includable in total income na அந்த total income குள்ள include ஆயிரும், so that tax working will follow. ஸோ அந்த 15%க்குள்ள இந்த அமௌண்ட் வந்துருச்சு அதனால டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற வியூ ஒர்க் அவுட் ஆகாது. பிசிக்கலா 15% இருக்கணும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மட்டும்தான் செலவழிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இட்ஸ் an எக்ஸிஸ்டிங் ட்ரஸ்ட். அது எக்ஸிஸ்டிங் ட்ரஸ்டா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு செலவழிச்சிட்டு வரோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு செலவழிக்கக்கூடியதுல ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 15% அக்யூமுலேட் பண்ணி பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர்க்குள்ள அந்த 15% போட்டு வச்சிருந்தா இப்போ இந்த வருஷத்துல சில டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு. எப்படி சொல்லலாம், அதர் தேன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதோ செலவழிச்சிட்டோமா, ஆர் செலவழிச்ச தொகையை 10,000க்கு மேல செலவழிச்சிட்டோம், ஆர் டிடிஎஸ் பிடிக்காம செலவழிச்சிட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்ளிகேஷனை குவாலிஃபை பண்ண விடாது. ஒரு அப்ளிகேஷனுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் எங்கெல்லாம் வருது, அதர் தேன் ஆப்ஜெக்ட்டுக்கு செலவழிக்கிறோம், ஆர் 15 அந்த 40A 1A வயலேஷனோட செய்திருக்கிறோம், ஆர் 40A3 வயலேஷனோட செய்திருக்கிறோம். அப்படி இருந்ததுன்னா இதை இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய பணத்துல இருந்து எடுத்து செலவழிச்சோன்னா பணம் போயிருச்சு, 15%க்குள்ள இருக்குங்கிற ஆர்குமெண்ட் நிக்காது, ஏன்னா பணம் ஆல்ரெடி போயிடுச்சு. பட் இது ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற இன்கம்ல இருந்து எடுத்து செலவழிச்சிட்டோம். ப்ரீவியஸ் இயர்ல 15% வருஷம் வச்சுட்டு வந்திருக்கும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ப்ரீவியஸ் இயர்ல 15% போட்டு நிறைய கேபெக்ஸ் ஃபண்ட் டெவலப் ஆயிருக்கும், கேபிட்டல் ஃபண்டோ கார்பஸ் ஃபண்டோ இருக்கும். பட் அந்த அளவுக்கு பேங்க்ல பணம் இல்ல, வேரியஸ் அசெட்ஸா மாறிடுச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் பணத்துல இருந்து எடுத்து இந்த டிஸ்குவாலிஃபைடு அமௌண்ட்லாம் செலவழிச்சுன்னு சொல்றதுக்கு கேஸ் நிக்காது. ப்ரீவியஸ் இயர்ல கேபிட்டல் ஃபண்ட் இருக்கு, அக்யூமுலேட்டட் 15% ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ், அதுக்கு அளவா நமக்கு பேங்க்லயும் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா 1 to 1 அந்த பணத்தை எடுத்து தான் செலவழிச்சோன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதுல அந்த அளவுக்கு பணம் இருக்கு. இந்த வருஷம் 40A3 ஆர் 40A1A வயலேஷன்ல ஒரு அமௌண்ட் வருது, அந்த அளவுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து இந்த பணத்தை செலவு பண்ணோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் ஆகும்போது 15% அக்யூமுலேட்டட் ஃபார் அன்கண்டிஷனல் பர்பஸ், அதனால அந்த வருஷம் அது குவாலிஃபை ஆயிடுச்சு. இந்த வருஷம் அதுல இருந்து எடுத்து செலவழிச்சிட்டோம், பட் அன்கண்டிஷனலி குவாலிஃபைட் ஆனதுனால இந்த வருஷம் கரண்ட் இயர் இன்கம்ல இருந்து செலவழிக்கல, அதனால இது டிஸ்குவாலிஃபை ஆகாது. இப்போ 40A1A 40A3 ஆர் இந்த பர்பஸ் இதுக்கு ஏதாவது பண்ணா கரண்ட் இயர் இன்கம்ல இருந்து செலவழிச்சா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆகும். செலவழிச்ச பிறகு இது ப்ரீவியஸ் இயர் இன்கம்ல இருந்து நான் செலவழிச்சேன்னு ஆர்கியூ பண்ண பிரியப்பட்டா ப்ரீவியஸ் இயருடைய கேபிட்டல் ஃபண்ட் பேலன்ஸும் இந்த 15% அளவுக்கு அக்யூமுலேட் ஆனதுடைய தொகை பேங்க் பேலன்ஸ்ல இருந்தா டு தட் எக்ஸ்டென்ட் தீஸ் கேசஸ் கேன் பி மிட்டிகேட்டட் ஃப்ரம் ஆர் இட் கேன் பி அவாய்டட் ஃப்ரம் டிஸ்அலவன்ஸ். பட் அதுக்கான சப்போர்ட்டிங் ஒர்க்கிங் இருந்ததுன்னா பண்ண முடியும், இல்லைன்னா இட் வில் எண்ட் அப் இன் ட்ரபிள். இதே ரூலிங் தான் எல்லா இடத்துலையும் வரும். இப்போ ஏன் 40A1A அந்த 15% கொண்டு வர முடியாது, நான் செலவழிச்சிட்டோம் அதுக்கப்புறமா அந்த பணம் அங்கே இருக்காது. அக்யூமுலேட்டட் ஆர் செட் அப்பார்ட்னா பணம் இருக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற பணத்திலிருந்து எடுத்து செலவழிச்சா நோ ப்ராப்ளம். கரண்ட் இயர்ல இருக்கிற பணத்திலிருந்து செலவழிச்சிட்டோம்னா அந்த 15%க்குள்ள ஃபிட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் டோட்டல் இன்கம், இட் பிகம்ஸ் இன்க்ளூடபிள் இன் டோட்டல் இன்கம், தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் டாக்ஸபிள் இன்கம். ஒன். சரி, ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த அமௌண்ட்லாம் குவாலிஃபை பண்ணிடுறோம். கரண்ட் இயர் இதுக்கெல்லாம் எடுத்தது இருக்கு,
அதையும் கரண்ட் இயர் இன்கமையும் பார்த்தா கரண்ட் இயர் இன்கம்ல 85% நம்மளால செலவழிக்க முடியல. ஒரு 70%ஓ 65% இருக்கு. 15% அன்கண்டிஷனலி அலோட், அந்த அளவுக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு. இப்போ 70% செலவழிச்சிருக்கிறோம், 15% அன்கண்டிஷனலி அலோட் 85, இன்னொரு 15 ஷார்ட் ஃபால். ஸோ நம்ம பேலன்சிங் ஃபிகர் இந்த ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது 15% எடுத்து இந்த 15% என்ன ஷார்ட் ஃபால் வந்திருக்கோ அதுக்கு 11.2 கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். 11.2 ஆர் 11.1A 11.1 எக்ஸ்பிளனேஷன் 1 கேபிட்டல் பில போகலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபல், இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க 11.2 5 இயர்ஸ்க்கு பின்னால எப்போ வேணா அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நோட்டீஸ் ஆஃப் அக்யூமுலேஷன் ஃபார்ம் நம்பர் 10ல தரேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா இருக்கிறது 11.2 ஜுடிஷியஸா செய்யணும். அந்த 11.2 மார்ச் மாசத்துலயே அந்த ட்ரஸ்டீஸ் எந்த பர்பஸுக்காக இந்த பணத்தை அக்யூமுலேட் பண்றாங்கன்னு கான்சியஸா டிசைட் பண்ணணும். அண்ட் அந்த அமௌண்ட்டை ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டிசிஷன் எடுத்து போர்டில் ரெசல்யூஷன் போட்டு இந்த அமௌண்ட்டை பேங்க்ல இந்த பர்டிகுலர் எஃப்டி ஆகும், ஏதாவது 2-3 எஃப்டி ஆகும், மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ வருஷம் டோட்டல் இன்கம் மைனஸ் அப்ளிகேஷன் ஆக்சுவலி ஸ்பெண்ட் ப்ளஸ் ஒரு 15% ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் மாதிரி எடுத்துட்டு பேலன்ஸை வருஷம் அப்ளிகேஷன் ஃபார் 11.2 இன் ஃபார்ம் நம்பர் 10 பேலன்சிங் ஃபிகர் மாதிரி எடுத்து பண்ண ஆரம்பிச்சா there are tribunal judgments to say மெக்கானிக்கலா டேக்ஸ் கட்டவும் இல்லாமல் அப்ளிகேஷனும் பண்ணாம டேக்ஸை போஸ்ட்போன் பண்றதுக்காக 11.2 ஃபைல் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு சாலிட் ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, சாலிட் பிளானிங் கிடையாது, இந்த மாதிரி அக்யூமுலேட் பண்றது நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2, therefore they are not entitled ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால 11.2 போகும்போது கண்டிஷன்ஸ் பார்க்கிறோம். accumulated are set apart for a particular purpose. Purpose need not necessarily be always equated with object. ஆப்ஜெக்டும் பர்பஸும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு பர்பஸ் மட்டும் எடுத்து நான் அக்யூமுலேட் பண்ணலாம், மோர் தென் ஒன் பர்பஸுக்கு அக்யூமுலேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பர்பஸ் ஒண்ணுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 4-5 ஆப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பர்பஸ் இந்த பர்பஸ்க்கெல்லாம் இந்த பணத்தை அக்யூமுலேட் பண்றேன்னு சொல்லலாம், அதுல தவறே கிடையாது. பட் என்டையர் ஆப்ஜெக்ட் கிளாஸை ரிப்ரொடியூஸ் பண்ணி இதுல எதை வேணா செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்டையர் ஆப்ஜெக்ட் கிளாஸை ஃபார்ம் நம்பர் 10ல ரிப்ரொடியூஸ் பண்ண கேஸ்ல இந்த ட்ரஸ்டீஸுக்கு இந்த பர்டிகுலர் பர்பஸுக்கு அக்யூமுலேட் பண்ற ஐடியா கிடையாது, என்டையர் ஆப்ஜெக்ட் கிளாஸை ரிப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அதனால தே ஆர் நாட் என்டைட்டில்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பஸ் சூஸ் பண்ணணும். அமௌண்ட் ஷுட் ரிமைன் இன்வெஸ்டட் இன் அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் அண்டர் 11.5 அண்ட் தி 11.5ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அந்த பீரியட்ல இருக்கணும், அந்த 5 இயர்ஸ்க்குள்ள அதை அப்ளை பண்ணணும். இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு பீரியட்ல வேற ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்ணாலும் 5 வருஷம் யூஸ் பண்ணாம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த லாஸ்ட் இயர் இட் வில் பிகம் இன்கம் சார்ஜபிள் டு டாக்ஸ். ஸோ தேர்ஃபோர் இந்த 11.2 போகும்போது பணம் இருக்கணும், ஓனரஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி 5 இயர்ஸ்க்கு ரெக்வயர்ட். இப்போ மெர்கன்டைல் சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்களுக்கு மெர்கன்டைல்ல இன்கம் கம்ப்யூட் பண்றோம், கேஷ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கேஷ் சிஸ்டம் கம்ப்யூட் பண்றோம். மெர்கன்டைல்ல ஃபாலோ பண்ணும்போது சில இன்கம் பேசிஸ்ல அக்கௌண்ட், சில எக்ஸ்பென்ஸ் அக்ரூவல் பேசிஸ்ல அக்ரூவல் இருக்கு, பட் அக்ரூவல் காம்பனன்ட் சைடுல இருக்கிற அக்ரூவல் இருக்கு, அப்ப இன்கம் கூட அக்ரூவல் இருக்கும்போது இருக்காது, அதனால நம்மளால அப்ளை போயிருக்கும். சினாரியோல 11.2 போனீங்கன்னா அந்த பணத்தை மார்ச் 31 அன்னைக்கு 11.5 மோட்ல மார்க் பண்ணிருக்கணும். ஃபார்ம் நம்பர் 10 கொடுக்கும்போது பிரேக்கப் இந்த பர்டிகுலர் அசட்ல கொடுத்துருக்கோம்னு தகவல் சொல்லணும். பணமே வராத போது இதை நம்ம மார்க் பண்றது சிரமம். ஸோ பணம் வரல அப்படின்னு சொன்னா இந்த சினாரியோல 11 சப்செக்ஷன் 2ஓட 11.1 explanation 1 capital B would be sufficient. Form number 9A. 9Aக்கும் 10க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 9Aல நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பணம் வரல, ரிசீவபிள், அதனால நாங்கள் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த பணத்தை பார்க் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது, அதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த அமௌண்ட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வருதோ அந்த இயர் ஆர் அதுக்கு அடுத்த இயர்ல செலவு பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணிட்டா போதும். இப்போ காலேஜில் ஃபீஸ் ரிசீவபிள் இருக்கு, அதனால நம்மளால அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னா காலேஜில் ஃப்ரீ ரிசீவ் இருக்கு, அந்த எவ்வளவு ரிசீவபிள் இருக்கோ அந்த ரிசீவபிள் அளவுக்கு ஃபார்ம் நம்பர் 9A கொடுத்துட்டா எந்த இயர்ல பணம் வருதோ அந்த இயர் ஆர் அதுக்கு அடுத்த இயர் அதுக்கு மட்டும் நம்ம போட்டுட்டா போதும். ஸோ 9A லெசர் கண்டிஷன் 11.5ல வைக்கணும், 5 இயர்ஸ் வச்சிருக்கணும், 5 இயர்ஸ்ல வேற டொனேஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதா இருக்கு. 11 இந்த 9Aல இருக்கக்கூடியதுக்கு அடுத்த அந்த இயர்ல இன்கம் வர இயர்ல வேற ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் நான் கார்பஸா கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் 9Aல போறது இல்லை. ஸோ அது 9Aல போய் அதை முடிவு பண்ணலாம்.
இது மெர்கன்டைல் டு மெர்கன்டைல் ஆர் கேஷ் டு கேஷாக இருக்கிற வரைக்கும். இப்போ எக்ஸ்பிளனேஷன் டு 11 கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் சைடில் மட்டும் பேமெண்ட் பண்ணால் மட்டும் அலோவ் பண்ணுவோம். இன்கம் சைடுக்கு அந்த ரூல் சொல்லலை, அப்ளிகேஷனுக்கு மட்டும் அந்த ரூல் சொல்லியிருக்காங்க. 11 செக்ஷன் 11 கடைசி எக்ஸ்பிளனேஷனில் அப்ளிகேஷன் வில் பி அலோட் ஒன்லி இஃப் இட் இஸ் ஆக்சுவலி பெய்ட். இந்த இடத்துல கொஞ்சம் லா குட் ஹேவ் பீன் ரீசனபிள். 43B ஒரு செக்ஷன் இருக்கு, பே பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதுலேயே ஒரு ப்ரொவிசோல ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னால பே பண்ணியிருந்தா அலோவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதே கான்செப்ட் இங்கேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இட் இஸ் நத்திங் டு பி எக்ஸ்பெரிமெண்டட், ஆல்ரெடி நமக்கு பிரசிடென்ட் இருக்கு. இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய சினாரியோவில் என்ன சொல்றோம், 11 பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் பேமெண்ட் இட் வில் குவாலிஃபைன்ட்டாங்க. அப்புறம் ஏப்ரல் 3ஆம் தேதி என்னைக்கு சேலரி பேயபிள் போட்டிருந்தா கூட சேலரி பேயபிள் ஆன் 31st March, பெய்ட் ஆன் April 3rd, நெக்ஸ்ட் இயருக்கு தான் குவாலிஃபை ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் வந்த பிறகு நீங்க பேயபிள் சைட்லயும் இருந்தா கூட பேயபிள் குவாலிஃபை ஆகாது. இன்கம் ரிசீவபிள் இருந்தா கண்டிப்பா குவாலிஃபை ஆகும் ஆஸ் இன்கம். பேயபிள் குவாலிஃபை ஆகாதனால நான் இன்கம் ரிசீவபிளையும் கவுண்ட் பண்ண மாட்டேன். ஒரு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ரெசிப்ட்ல இருக்கிறத மட்டும்தான் எனக்கு இன்கம், பேமெண்டால எனக்கு குவாலிஃபை ஆகும். அதுல 85% செலவு பண்ணான்னு பாக்குறேன்னு சொல்ல முடியாது. Because income side, as per the method you are following for your P&L or income and expenditure will be counted. Application side la மட்டும்தான் actually paid will qualify. சரி, actually paid shall qualify அப்படிங்கும்போது என்ன கான்ட்ரவர்சி எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒரு டியூ என்ட்ரி இருக்கு, அந்த டியூ என்ட்ரிக்கு டிடிஎஸ் பிடிக்கல. டிடிஎஸ் பிடிக்கலன்னா 30% டிசலவ் ஆகும். அது 31st March வரைக்கும் பே பண்ணலங்கும் போதே குவாலிஃபை ஆகாது. இப்போ டிடிஎஸ் பிடிக்கலங்கிறதுக்காக 30% டிசலவ் பண்ணிட்டு பே பண்ணலங்கிறதுக்காக அப்ளிகேஷன் எடுத்தா 130% வந்துடும். இந்த சினாரியோல டபுள் டிசலவன்சஸ் வரலாம். ஸோ நம்ம ஃபார்ம் 10B 10W ஃபைல் பண்ணும்போது